ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, டர்க்கி மாடல் ஹாரம்ஸு, ப்ளைன் ஹாரம்ஸு, மிடில் ஹாரமும் எல்லாமே காட்டுவேங்க. இதில் பாம்பே மாடல், கல்கட்டா மாடல், கேரளா மாடல் அன்னிட்டு நிறைய ஹாரம் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எல்லாமே ப்ளைன் தான், ஆன்டிக் கிடையாது. ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் 1 பை 1 காட்டுவேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடணும்னுட்டு எனக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா? நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு இல்லைங்க. ஸோ அதனால் பையன் வெளியே போகலான்னு சொன்னேன். நானும் என் சின்ன பையன் வெளியே போனோம். அந்த கிளிப்பு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே சென்னையில் விஆர் மால்னு இருக்குது. ஸோ என் பையனோட விஆர் மால் போயிருக்கோம். அது பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். விஆர் மாலுக்கு போனோங்க. போன உடனே அங்கே ஏதோ மொமோஸோ ஏதோ சாப்பிட்ணுன்னு சொன்னேன். இது என்னடா இப்படி இருக்குது ரெட்டான்னுட்டு, என்னவோ அவனுக்கு பிடிச்சது சாப்பிட்ணுன்னு சொன்னால் சரி அன்னிட்டு வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்றாங்க. சூடாக இருந்துச்சு, பயங்கரம் காரமுங்க. எப்பா நான் பயங்கரம் காரம் சாப்பிட்றேன். நானே என்னாலே முடியல. அது சூடாக சாப்பிட்றதுனால ஸோ அது மாதிரி இன்னும் காரமாக தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரில. அது ஒன்றும் இல்லைங்க. அந்த மொமோ அண்ணா நம்ம கொல்கட்டை செய்வோம்ல, அதுதான் அது மாதிரி தாங்க இருக்குது. அதுக்குள்ளே ஏதேதோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு பதில் நம்ம கொல்கட்டையே சாப்பிட்லாம் தோணுச்சு. நல்லா தான் இருந்துச்சு ஆனால் காரமாக. அப்புறமா ஹேவ் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. நம்ம என்ன ஃப்ளவர் கேட்டால் அவங்களே அங்கே ரெடி பண்ணிவிட்டு கொடுக்குறாங்கங்க. 2 கொம்பு மாதிரி வச்சுட்டு கையில் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு ஸ்டீல் இதில் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்தாங்க. நான் நியூட்ரல்லா ஃப்ளவர் தான் வாங்கினேன். சரி அன்னிட்டு அந்த ஹாட்டாக சாப்பிட்டோம். எல்லாம் சூடாக அதுக்கு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஏங்க எப்போ போகிறாலும் சின்ன பையனோட தான் போகிறீங்களான்னா, இவன் தாங்க என்னோட ஜாலியாக இருப்பா. பெரிய பையன் படிப்பு, அவனோட மைண்டு, அவனுக்கு எப்போ படிக்கணும், கிளாஸில் ஃபஸ்ட்டு இருக்கணும், அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். நம்மளுக்கு அப்படி கிடையாதுங்க. நம்ம ஜாலியாக இருக்கிறோம், எங்கே போனாலும் சாப்பிடுவோம். அது மாதிரி டைப் நான். என் சின்ன பையன், என் பெரிய பையன் அவங்க அப்பா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற டைப். அதனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் ஜாலியாக போயிட்டு வந்தோம். அது இல்லாமல் பெரிய பையனுக்கு செமிஸ்டர் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ அதனால் அங்கே அவன் எக்ஸாமுக்கு போயிருக்கா. அப்புறமா அதெல்லாம் சுற்றி பார்த்தோங்க. விஆர் மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏதேதோ வாங்கினா என் பையன். அது என்னன்னு தெரில நம்மளுக்கு. ஏதேதோ வாங்கிட்டு அப்புறமா மத்தியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. எனக்கு கால் பயங்கரமாக வலி எடுத்துக்கிடுச்சு. அப்புறமா ஏதோ பிரியாணி, ருமாலி ரோட்டி, ஏதேதோ பேர், அதெல்லாமே ஏதோ ஆர்டர் பண்ணான். சரி அன்னிட்டு 2 பேரும் சாப்பிட்டோங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. சாயங்காலம் வரைக்கும் அரட்டை அடித்தோம் நானும் என் சின்ன பையன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா? இது நம்ம ஃபஸ்ட்டு ஹாரங்க. இதெல்லாமே டர்க்கி மாடல் ஹாரம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹேங்கிங்ஸ் வருது. இது எனாமில், ஒயிட் எனாமில், அந்த கிளியர் அந்த ஒயிட் எனாமில் போட்ட மாதிரி ஷேட் கொடுத்துருக்காங்கங்க. இதெல்லாம் ஹாரம் 103 கிராம் இருக்குங்க. மிடில் ஹாரம் 47 கிராம் இருக்குது. இதுக்கு வேஸ்டேஜ் கூட நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி இனிமேல் நம்ம வேஸ்டேஜோடவே போடலான்னு தான் நான் வேஸ்டேஜு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது டர்க்கி மாடல் ஹாரம்ஸா. இப்போது இதெல்லாம் நிறையா பேர் வாங்குறாங்கங்க. நிறையா பேர் கழுத்துலனும் பார்த்துருக்கேன். இது பாருங்கள், ஹார்ட் சிம்பிள் வந்த மாதிரி ஒரு மாடலு. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்களேன். பேக் ஃபினிஷிங் கூட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சொட்டை எதுவும் போகாது, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மிடில் ஹாரமில் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங்ஸு குட்டி குட்டியாக டால்ஸ் வர மாதிரி ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ நியூ ட்ரெண்டி மாடல் ஹாரம் எல்லாம். நம்ம எல்லாம் அந்த காலத்தில் போடுறோம்ல, அது காட்டுற பாருங்கள். அந்த மாடல் இப்போ யாரும் விரும்புறது இல்லைன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் விரும்புகிறாங்க. ஸோ இந்த ஹாரங்கள் நல்லா இருந்துச்சு இல்லைங்க. இதுவுமே டர்க்கி மாடல் ஹாரம் தான். இதெல்லாமே ஈவினிங்கு ரிசப்ஷன் அப்போ போடுவாங்கல்ல, ஒரு ஃப்ராக் மாதிரி, ஒரு காக்ரா மாதிரி போடுவாங்க. அதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி மாடல்ஸ். இந்த ஹாரம் 54 கிராம் இருக்குது. மேலே மிடில் போட்டு இருக்கிறது 68 கிராம் இருக்குங்க. அதோட வேஸ்டேஜ் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது கீழே ஹாரம் ஒரு 5 லேயர் வந்த மாதிரி இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்குது. இது கேரளா டைப்பு ஹாரமுங்க. லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம
இப்போ சாய் பல்லவி மூவி ஒன்று வந்துடுச்சு. அதில் கல்யாணத்துக்கு போடுவோம் இல்லை சாய் பல்லவி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ அந்த மாடல் ஹாரம் நல்லா இருந்துச்சு. காசு மாடல் ஹாரம் இது. வெறும் 24 கிராம்ஸ் தாங்க இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல. மேலே இருக்கிறது மிடில் ஹாரம் வந்து 28 கிராம், 8% தாங்க. இது எல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க. வெறும் 8%க்கே ஹாரம் கிடைக்குது. நல்லா இருக்குது. வேஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் எனக்கு தோணுது. பெட்டர் தான். அப்புறமா இந்த ஹாரம் வந்து கீழே அது ரொம்ப லக்ஷ்மி காசு வச்ச ஹாரம் இருக்கும் இல்லைங்க, காசு மாடலில் அது மாதிரி ஹாரம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இந்த ஹாரம் பாருங்களேன், டர்க்கி மாடல் ஹாரம். இது ரொம்ப ஹெவியாக தெரியுது பாருங்கள். ஃப்ளவர்ஸ் 3 ஃப்ளவர்ஸ் வருது. கீழே எல்லாமே அந்த ஜெல்லட் டைப்பில் இருக்குங்க. அது டர்க்கி மாடல்னா அது மாதிரி தான் வருதா என்னன்னு தெரியல. அப்புறமா சாந்த்பாலி மாடலில் அந்த ஹேங்கிங்கில் பெரிய டாலர் போட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே 14% வருதுங்க. மேலே ஹாரம் பாருங்கள், 3 லேயர் கொடுத்துருக்காங்க. தெலகம் ஷேப்பில் பெரிய டாலர் வருது. இதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறமா இது பாருங்கள், எனாமல் போட்ட மாதிரி மாடல். இது 3 லேயர் வருது. அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வந்து முகப்பு மாதிரி சைடில் வருது. அப்புறமா மேலே வந்து மாற்றும் போது வெறும் சிங்கிள் செயின் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மிடில் ஹாரமில் வந்து ஒரு ஃப்ளவர் வருது. கீழே ஹேங்கிங்ஸில் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. எனாமல் போட்ட மாதிரி. இதெல்லாமே ஒயிட் பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாமே கோல்டு தாங்க, சில்வர் கிடையாது. நல்லா இருக்கு இல்லைங்க இந்த மாடல் கூட. இது இந்த பாலிஷ் போயிடுமான்னு கேட்டேன். சில்வர் பாலிஷ் போவாதா? அது அப்படியே தான் இருக்குமா? நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு மாடல். இது பாருங்கள், பட்டர்ஃப்ளை மாதிரி மிடில். இது ஒரு செயின் டைப்புங்க. இது நம்ம டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். கெட்டியாக இருக்குது. 3.5 பவுன் இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டாலும், சுடிதார் போட்டாலும், அப்புறமா ஜீன் போட்டாலும், வெறும் சாரீ அதெல்லாம் போட்டுட்டு போகும்போதெல்லாம் எங்கே போனாலும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு பீஸ் இது. செம்மையாக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை வர மாதிரி. கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. ஹாரம் 34 கிராம்ஸ் வருது. இது பாருங்கள், கேரளா டைப் மாடல் கீழே இருக்கிறது. மிடில் ஹாரம் வந்து டர்க்கி டைப் மாடல். நல்லா இருக்கு இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது ஹாரம்க்கு வந்து 10% வருது. இது மிடில் ஹாரம் 14%. ஆனால் அப்படி என்ன டர்க்கி மாடல் எல்லாமே 14, 12, 16 அப்படி இருக்குது. ஏன்னா அதோட ஒர்க்கு ஃபினிஷிங் கொஞ்சம் கஷ்டம் போல். இது பாருங்கள், சிம்பிளாக இருக்குது இல்லைங்க. வெறும் 4 பவுனில் தான் ஹாரம் வருது. லைட் வெயிட் தான். நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கிராண்ட் லுக் வரும், டீசெண்டாக இருக்கும். இந்த ஹாரம் பாருங்கள், 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்வையாக இருக்குது. ரவுண்டாக அந்த ஷேப் ரவுண்டாக இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. ஏதோ காயின்ஸ் ஜாயின் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கழுத்தில் போட்டால் கூட. மேலே இருக்கிறது வந்து 30 கிராமில் வருது. 3.25 சவரமில் வருது. நம்ம எப்போனாலும் போடலாம். அது மாதிரி மாடல். இந்த ஹாரம் பாருங்கள், இது கேரளா மாடல், லைட் வெயிட் மாடல் தான். நல்லா இருக்குல்லங்க. 33 கிராம் தான் வருது. மேலே இருக்கிறது கொஞ்சம் மிடில் ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம கெட்டி மாடல் மேலே இருக்கிறது. கேரளா மாடல் ஹாரம் வந்து 8% தான் இருக்குங்க. இங்கே 8, 9, 10க்குள்ளே தான் இருக்குது. இந்த ஹாரம் பாருங்கள், ராம் பரிவார் ஹாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மன் வருது. காசில் எல்லாமே காசு கிடையாது. அது வந்து ராம் பரிவார் மாதிரி மாடல் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. வெறும் 10% தாங்க. 36 கிராம் தான் இருக்குது. 5 பவுன் கூட இல்லை. நல்லா இருந்துச்சுங்க இந்த மாடலு. வேணும்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு கழுத்தில் போட்டால் கூட ப்ராடாக இருக்கும். அங்கே மேலே இருக்கிறது நார்மல் ஃப்ளவர் வர மாதிரி. அதுக்கு ஹேங்கிங்கில் 3 தொங்குற மாதிரி ஒரு முத்து கொடுத்துருக்காங்க ப்ளைனாக. இது பாருங்களேன், சூப்பரான மாடலுங்க. இது எங்கேயுமே போட்டிக்கலாம். அது மாதிரி சிம்பிளாக டீசெண்டாக எலிகெண்ட்டாக இருக்குங்க இது போட்டால். இல்லைங்க, நம்ம ட்ரெஸ்ஸஸ் மேலுக்கு ஒரு ரிச் ஃபீல் வரும். நிறைய பேர் போட்டுறது நான் பார்த்துருக்கேன். இது வந்து 5 பவுன் கிட்ட வருது. எக்கச்சக்கமான ஹாரம் மாடல்ஸுங்க. நிறைய அந்த ரோ ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வேஸ்டேஜ் கூட கம்மி தாங்க. எல்லாமே பிளெயின் தான். இதில் ஸ்டோன்ஸ் இல்லை, எனாமில் இல்லை, எதுவுமே ஆன்டிக்கில் பண்ணலை. நல்லா
சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா ஹாரமே. இது காசு மாடல் ஹாரமும், இதுக்கு லக்ஷ்மி அம்மன் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க இந்த லக்ஷ்மி காசு மாடலு. எனக்கு இது மாதிரி வாங்கணுன்னு ஒரு ஆசை, பார்க்கலாம். இந்த ஹாரம் பாருங்கள், கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி மாடல். இது பாருங்கள், மேங்கோ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, யூ டைப்பில் வந்திருக்கு. நல்லா இருக்குல்லங்க. வெறும் 45 கிராம் தாங்க, 5 பவுன் தான் இருக்குது. நம்ம இது ஒரு மாதிரி ஒன்று வாங்கிட்டு ஒரு மிடில் ஹாரம் ஒரு 4 பவுனில் வாங்கிட்டு கூட போட்டால் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதெல்லாமே லைட் வெயிட்டில் வெட்டிங்க்கு வேணுமுன்னா இது மாதிரி வாங்கலாம். இந்த மேங்கா மாலை சூப்பராக இருக்கு பாருங்கள். எனக்கு இந்த மாடல் தாங்க பிடிக்கும். நல்லா இருக்குல்லங்க. லக்ஷ்மி காசு வச்சு அதோட லக்ஷ்மி அம்மா உருவம் உட்காந்த மாதிரி டாலரில் கொடுத்துருக்காங்க. காசு மாலைன்னாவே எவர் கிரீன் மாடல் தாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எப்போவுமே அது இன்னுமே கூட எல்லாருமே ரசித்து தான் போட்டுப்பாங்க. சூப்பர் இல்லை? சூப்பரான மாடல். மேலே இருக்கிற மிடில் ஹாரமாக போட்டிக்கலாம். இது பாருங்கள், முள்ளு டைப் மாடல். இதுவுமே கேரளா மாடல் தான், முள்ளு டைப்பில் இருக்குது. 6 பவுன் இருக்குங்க. இந்த மிடில் போட்டிருக்க அந்த ஹாரம் பாருங்களேன், வெறும் 6 பவுன் தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். யாராவது நம்புவாங்களா 6 பவுனுன்னா? அவ்வளோ எல்லாமே காயின்ஸ் சைடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மி காசு வச்ச மாதிரி. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாடல் பாருங்கள். இதில் சைடில் அந்த ஹேங்கிங்கில் எல்லாமே பாருங்களேன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் உட்காந்து வச்சுட்டு சைடில் ஒரு அது மாங்காவும் கிடையாது, ஒரு முள்ளும் கிடையாது, லக்ஷ்மி காசும் கிடையாது. அது மாதிரி எஸ் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஹாரம் பாருங்கள், இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதில் ஹேங்கிங் வர மாதிரி சைடு எல்லாமே டாட்ஸ் புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ஹாரம் பாருங்கள், இது 5 பவுன் கிட்டே இருக்குது. அந்த மிடில் ஹாரம் பாருங்களேன், சூரிய பகவான் உருவம் வச்ச மாதிரி அந்த சன்ரைஸ் இருக்கிறவில்ல அது மாதிரி டாலரில் வச்சுருக்காங்க. சூப்பர் இல்லை? நம்ம சேனல் பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கு என்னன்னுட்டு. இதுதாங்க என் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா போட்டது மேலே இருக்குது பாருங்கள் மிடில் ஹாரம். இது மாதிரி தான் எனக்கு சேம் ஒரு 4-5 லைனில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹாரம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதுதான் வந்துடும் என்னன்னுட்டு. ஆனாலும் ஓல்ட் இஸ் கோல்டு தானேங்க, அதெல்லாம் மாற்றியாச்சுங்க. அப்போ தெரியல, இப்போ நினச்சா அப்போ நம்ம அம்மா கல்யாணத்துக்கு போட்ட மாடலேன்னு ஒரு ஃபீல் ஆகும். ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதில் இன்னொன்று வாங்கியிருக்கேன் ட்ரெண்டியாக, அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. இதெல்லாமே பாம்பே டைப்பு, கல்கட்டா டைப்பு மாடல்ஸுங்க இதெல்லாம். இது கேரளா டைப் மாடல். பட்டையாக இருக்குங்க. கேரளா டைப் பண்ணாமல் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ரவுண்டாக நல்லா இருக்குது பாருங்கள். டாலர் இல்லை. மிடில் ஹாரமில் பாருங்களேன் எவ்வளோ ப்ராடாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். 7 பவுன் கிட்ட வரும். இதெல்லாமே நம்ம கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷனுக்கே கூட யூஸ் பண்ணலாம். இந்த இதில் பாருங்கள், மாங்காய் டைப் ஹாரமும் வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க. இது ஒரு மண்டபத்தில் லக்ஷ்மி அம்மா உட்கார்ந்த மாதிரி மிடில் ஹாரம் பண்ணியிருக்காங்க. இது 3/4 ஹாரம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மாடல். நம்ம ட்ரெஸ்ஸஸ் மேலே கூட யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும் இந்த மாடல் மிடில் ஹாரம். இதுக்கு எல்லாத்துக்குமே 12% தாங்க வேஸ்டேஜ். நல்லா இருக்குது. இது ரவுண்டு டைப்பு இல்லாமல் திலகன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாரம் பாருங்கள், மேலே மிடில் ஹாரம் பாருங்கள், சிம்பிளாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? இது நம்ம எங்காவது சும்மா பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி மாதிரி இருந்தால் கூட இந்த மிடில் ஹாரம் மாதிரி போட்டுட்டு செயின் மாதிரி இருக்கும், டாலர் செயின் இருக்கும்ல, அந்த மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரம் கொஞ்சம் ப்ராடாக பண்ணியிருக்காங்க, 6 பவுன். இது பாருங்களேன், காசு வச்சு எவ்வளோ அழகாக 2 லைனில் பண்ணியிருக்காங்கங்க. வெறும் 8 கிராம்லேருந்து தான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது, 1 பவுன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கழுத்தில் போட்டு அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்லவே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டு காட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா கூட இது மாதிரி வாங்குறேன், கண்டிப்பாக வாங்குவேங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு இது மாதிரி மாடல் வேணுண்டே 3 பேர் சேர்த்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம். இது பாருங்களா, இது எவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் ஐரண்ட் போட்டுன்னு இருப்பாங்க, வெறும் சிம்பிளாக இருக்கும், ப்ளைன் செயின் ரவுண்டாக இருக்கும். எக்கச்சக்கமான ஹாரம் கலெக்ஷனுங்க நிறையா இருக்குது.
ஒரு வாட்டி பாடி சரவணா ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எல்லா வீடியோ பண்ணுவேன் அடுத்தடுத்து.